வெல்கம் டு மை சேனல் பிளாஸ்டர் டெக். இப்போ இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹவு டு எடிட் யூடியூப் வீடியோஸ், எப்படி யூடியூப் வீடியோ எடிட் பண்ண போகிறது தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். அப்புறம் என்னென்னா தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படி அந்த இதை பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போனா உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், அதையும் டச் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போனா நான் போட எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப் இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது வந்து கைன்மாஸ்டர் ப்ரோ ஆப் தான், நீங்கள் அதனால் வாட்டர் மார்க்லாம் வராது. சரி வாங்க உள்ளே போயிடலாம். போயிடுச்சா, ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு மீடியாவில் போய் நல்லா ஒரு பேக்ரவுண்டை செட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். நல்லா உங்களுக்கு வீடியோ ஏற்ற மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி வச்சுங்க. அடுத்து என்னென்னா ஒரு பிஎன்ஜி தேவை. ஃபோனோட பிஎன்ஜி தான் இது. இந்த பிஎன்ஜி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன், வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணிங்க. இது வந்து எதுக்குன்னா உங்கள் வீடியோ வந்து ஃபோனில் தெரியுற மாதிரி பார்க்குறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா செட் பண்ணி வச்சுங்க. கரெக்டாக செட் பண்ணி வச்சுப்பேன். என்ன பண்ணுறோம், அது மேலே இப்போ வீடியோ வைக்கிறோம். லேயர் ஆப்ஷன் கொடுத்து திரும்பியும் நீங்கள் என்ன வீடியோ, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இங்கே நிறைய வீடியோ வச்சுருக்கேன். சரி, ஏதோ ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். கொடுத்தாச்சா, நல்லா அந்த வீடியோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தாங்கன்னா ஓகே கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபோன் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு நீங்கள் கூகுளில் டைப் படித்தாலே வரும், நீங்கள் அது கூட டவுன்லோட் பண்ணுங்க. நான் சும்மா இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன். உங்களுக்கு அதில் நிறைய பிஎன்ஜி இருக்கும், அதில் உங்கள் வீடியோ செட் பண்ணுற மாதிரி பிஎன்ஜி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. சரி, இப்போ நான் ஓரளவுக்கு இது மேக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா ஃபுல்லாக கவர் மாதிரி பண்ணுற மாதிரி நீங்கள் ஏற்றிக்கிங்க. இதை அடுத்து நான் பண்ண போகிறேன்னா, இப்போ வீடியோ இப்போ ஓடுதா, இப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேயரில் போய் உங்கள் டெஸ்ட்டு உதாரணத்துக்கு லைக் அண்ட் அப்புறம் சப்ஸ்கிரைப். இப்படி கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்து இதில் லைக்கில் ஃபாண்ட் மாற்று, ஸ்டைல் மாற்றுங்க. நான் அந்த ஃபாண்ட் வைக்கிறேன். இப்போ வச்சா கொஞ்சம் ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபுக்கும் இப்போ கலரும் மாற்றலாம். ரெட் கலர் வச்சுட்டேன். ஃபாண்ட்டு இந்த ஃபாண்ட் வச்சுருக்கேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துங்க. இப்போ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன், இது வரை அடிக்கல வருது. அப்புறம் என்னென்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் சேனலோட நேம் வந்து வாட்டர் மார்க் மாதிரி தெரியும். இப்போ உதாரணத்துக்கு என் சேனல் நேம் போடுறேன். இப்படி போட்டுருங்க கீழே. எதுக்கு சொல்கிறேன்னா, இல்லை உங்கள் வீடியோ அடுத்தவங்க வந்து அப்படியே யூடியூப்பில் போடுவாங்க, அதுக்காக வாட்டர் மார்க் இருந்தால் உங்கள் சேனல் தெரியும், அதுக்காக தான். அடுத்து என்னன்னா, அடுத்து வந்து நீங்கள் வீடியோ எடுத்துருப்பீங்க, கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். அது என்னன்னா, ஒரு
இதில் கைன் மாஸ்டரில் மியூசிக் இருக்குது. அந்த மியூசிக் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ ஒரு கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ரொம்ப சவுண்டு வச்சிடாதீங்க. இங்கே சவுண்டுக்குலாம் இதில் கொடுத்து கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப கம்மியாக ஒரு 7 வச்சுங்க போதும். இப்போ பாருங்க, ரொம்ப கம்மியாக வச்சுட்டு நினைக்கிறேன். இது கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு மியூசிக் கேட்குது, அந்த வீடியோ ஓடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் உங்கள் வீடியோஸும் நாய்ஸியாக இருந்தால் இது மாதிரி மியூசிக் யூஸ் பண்ணுங்கள். பார்க்குறது நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இவ்வளோ தான் முடிஞ்சு. அவ்வளோதான். இப்படி எடிட் பண்ணாலே போதும், உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ எடிட் பண்ணுறதுலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அவ்வளோதான். அடுத்து என்னென்னா தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, யூடியூப் ஸ்டுடியோ இருக்குது. அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த வீடியோ இங்கே பென்சில் சிம்பிள் இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா எடிட் தம்ப்நெயில் இருக்கும். இது கொடுத்து கஸ்டம் தம்ப்நெயிலில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த தம்ப்நெயிலாக விட்டு டச் பண்ணால் போதும். அவ்வளோதான். இப்போ நான் உதாரணத்துக்கு பண்ணி காட்டுறேன். இது வச்சு காட்டுறேன். இப்போ சேவ் கொடுத்துட்டா தம்ப்நெயில்னா இதுதான். இந்த முன்னாடி பார்க்குறவங்க வந்து இமேஜ் இப்படி தெரிஞ்சால் தான் தம்ப்நெயில். வேறு ஒன்று சில பேர் தெரிஞ்சுக்காத தான் சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட எண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.